டெலிகிராம் மூலம் 6 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த பொறியியல் பட்டதாரிகள். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த பாதிக்கப்பட்ட நபர் ஒருத்தர்கிட்ட போலியான டெலிகிராம் வெப்சைட்டுகள் மூலம் அவர் தொடர்பு கொண்டு காயின்பிட் டாஸ்கில் நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஆசாபாசைகளை காட்டியிருக்காங்க. அதை நம்பின அந்த நபரும் தனக்கிட்ட இருக்க 5 லட்சத்துக்கு அதிகமான பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த பணத்தை கொடுத்ததுக்கான எந்த ஒரு ப்ராஃபிட்டும் அவருக்கு கிடைக்கல, கொடுத்த பணமும் வரல, லாபமும் அதில் வரல. கடைசியில் கம்பெனி விட்டு தான் போயிருக்கிறாங்க. உடனே பணத்தை இழந்த அந்த நபர் தென்காசி மாவட்ட சைபர் கிரைம் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளிச்சு. அந்த புகாரை எடுத்துக்கிட்ட காவல்துறையினர்கள் உடனே விசாரணை ஆரம்பிச்சு குற்றவாளிகள் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சாங்க. சிவகங்கை மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குற்றவாளிகள் இருக்கிறது தெரிய வந்துச்சு. உடனே தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான GS மாதவன் BBS அவர்களின் அறிவுறுத்தலின்படி கூடுதல் கண்காணிப்பாளரான திரு ஜூலியஸ் சீசர் தலைமையில் காவல் ஆய்வாளர் திருமதி வசந்தி, சைபர் குற்றப்பிரிவு காவலர்கள் ஆகியோர் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு விரைந்து சென்று குற்றவாளிகள் சம்பந்தமான மேற்படி விசாரணையை தொடங்கினாங்க. இறுதியாக 6 குற்றவாளிகளை கைது செஞ்சாங்க காவல்துறையினர்கள். அவங்களை கைது செய்யும் போது அவங்க கையில இருந்து 10 மொபைல் போன்கள், 33 சிம் கார்டுகள், 44 வங்கி கணக்கு விவரங்கள், 13 செக் புக்குகளும், 2 லேப்டாப்கள், 1 மெமரி கார்டு ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. மேற்கொண்டு காவல்துறையினர்கள் விசாரணை பண்ணதுல அவங்க 6 பேருமே பொறியியல் பட்டம் பெற்ற பட்டதாரிகள் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. கூடுதலா இதுக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல வேலை செஞ்சதாகவும், நாளிதழ்களில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாகவும், குறைந்த காலங்களில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தாங்கள் கற்ற அந்த பொறியியல் கல்வி அறிவை இந்த சைபர் கிரைம் குற்றங்களுக்கு பயன்படுத்தினதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதன் பின் தான் தொடர் குற்றங்களில் ஈடுபட்டதாகவும் காவல்துறையினர் நடத்துகிற விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இவர்களை கைது செய்யும் போது அவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் அந்த வங்கி கணக்கு விவரங்களையும் ஆய்வு செய்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பல்வேறு சைபர் கிரைம் குற்றப்பிரிவுகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குற்றப்பிரிவுகளில் இவர்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு அந்த ஆய்வு பண்ணி பார்க்கும்போது. இதனைத் தொடர்ந்து குற்றவாளிகள் மீது நீதிமன்ற நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட்டு அவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த வங்கி கணக்கு விவரங்கள் தொடர்பாக எங்கெல்லாம் புகார்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதோ அந்தந்த மாநிலங்கள் சைபர் கிரைம் குற்றப்பிரிவு காவல் நிலையங்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்து மூலமாக காவல்துறையினர்கள் தெரிவித்திருக்கிறது என்னன்னா, அதிக கமிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையில் வங்கி கணக்குகளுடைய விவரங்களை ஏஜென்ட்டுகள் கிட்ட கொடுக்குறவங்களும் குற்றவாளிகள் தான் அப்படின்னு காவல்துறையினர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ATM விவரங்கள், OTP, KYC விவரங்களை யாருக்கிட்டையும் பகிர வேண்டாம் அப்படின்னும், குறைந்த விலையில் பொருட்கள் வாங்கி தாரேன்னு சொல்கிற நபர்கள் RTO செல்லான், APK ஃபைல்ஸ், வாட்ஸ்அப் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தென்காசி மாவட்ட காவல்துறை அறிவுரை கொடுத்துருக்குறாங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு புதிய எக்ஸ்பிரஸ் தொடர்ந்து இணைந்திருங்கள்.